கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கடந்த வாரம் தியாகதுர்க இக்லிஷாவில் தேவனுடைய வார்த்தையை பரிமாறிக்கொள்ள தேவன் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய அந்த சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் தங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு சகோதரர் சொன்ன வண்ணமாக சிலுவை பற்றின உபதேசம். ஸோ நம்மளுடைய மெமோரியல் பார்த்தீங்கன்னா வருகிற மார்ச் 31 அதை அனுசரிக்க போகிறோம். அந்த ஒரு தருணத்தில் இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம தொடர்ந்து இந்த நினைவு கூறுதல் சம்பந்தமான பாடங்கள் தான் வரும் காலங்களில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் வரைக்கும் நம்ம வந்து நினைவு கூறிட்டு இருக்கோம், அதாவது நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஒரு தருணத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட போயிட்டு அவருடைய அந்த பாத்திரத்துல நம்ம கை வைக்கிறதுக்கு நம்மளை வந்து தகுதிப்படுத்தக்கூடியதான் இத்தனை பாடமும் வரும் காலங்களில் நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம இன்னைக்கு பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலுவை பற்றின உபதேசம். சிலுவையில என்ன உபதேசம் இருக்க போகுது? நிறைய இருக்குங்களா? அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில பூமிக்கு வந்திருக்கும் போது சிலுவையில அரைஞ்சாங்க, அதனால சிலுவை பற்றின உபதேசமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நம்ம கவனிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரத்துல கிடையாது உபதேசம், அந்த மரத்தை தூக்கி போன மனுஷர்கிட்ட தேவனுடைய மனசுல இருக்கு அதனுடைய உபதேசம். ஸோ நாம எல்லாருமே இன்னைக்கு உலக சபையில எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த சிலுவையை கையில பிடிச்சிக்கிறாங்க, அப்புறம் அதை டாலரா மாட்டிக்கிறாங்க. ஸோ அதை சுமந்துட்டா எல்லாமே முடிஞ்சிடுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது கிடையாது. அதை தூக்கி போன தேவனுடைய மனுஷன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத குறிச்சுதான் இன்றைக்கான பாடம். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனத்தோடய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 கொரிந்தியர் 1:18. 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இங்கே 2 குரூப்பா பிரிக்கிறாரு. ஒன்னு ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு குரூப், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்காம போறதுக்கான ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ இங்கே 2 குரூப்பா பிரிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத சிலுவை பற்றின உபதேசம் வந்து கெட்டு போறவங்களுக்கு எப்படி இருக்கான், பைத்தியமாய். ஸோ இது நம்ம பின்னாடி வரக்கூடிய லாஸ்ட்ல பார்க்கலாம் விளக்கமா. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா சிம்பிளா நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ இன்னைக்கு வந்து ஒன்னா கூடி தேவனுடைய வார்த்தையை நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கிறிஸ்துக்கு பிரியமா சில காரியங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது மற்றவங்களாம் நம்மள என்ன சொல்லுவாங்க, நாங்களும் மனுஷங்க தான், நீங்களும் மனுஷங்க தான், இதுல என்ன இருக்கு, நீங்க பாட்டு நம்ம கடவுளுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்களாம், ஒரு மாதிரி பைத்தியமா பார்ப்பாங்களாம். ஆனா இது நமக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்படுகிற நமக்கு இவங்கெல்லாம் சொல்லும் போது, இதெல்லாம் நம்ம தேவன்கிட்ட போய் கொட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம நம்மளுடைய சத்திய ஓட்டத்துல தடை பண்ணக்கூடிய எல்லா சந்தர்ப்பமும் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்கு ஏதுவான எல்லா காரியங்களுமாவும் நமக்கு வந்து அதே இருக்கு, அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன ரகசியம்? சிலுவையில் பற்றின உபதேசத்துல அந்த ரகசியம் இப்ப பார்த்துட்டோம். 2 குரூப் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குரூப் ரட்சிக்கப்பட போறாங்க, இன்னொரு குரூப் அந்த ரட்சிப்புல இருந்து விலக போறாங்க. ஸோ அதை யாரு எல்லாருக்குமே பொதுவா அழைப்பு கொடுத்துட்டாங்க. அவரே சொல்றாரு, எபேசியர் 5:32. 32. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா, இந்த ரகசியம் பெரியது. இதை யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும். ஸோ இது ஏன் இங்க நான் இந்த வசனத்தை வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம கிறிஸ்துவோடு சரீரமா நம்ம போக போறோம் இல்லைங்களா.
ஸோ அதுக்கு அழைப்பு எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த சரீரத்துக்கு போகணும் அப்படின்னும் போது சில பாடுகள், இயேசு கிறிஸ்துவ நம்ம எப்படி வந்துருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரா மெமோரியல்ல கலந்துக்கிட்டு அந்த ஒரு அப்பத்துல பங்கேற்றதுக்கு எல்லா ஏதுவான சூழ்நிலையும் ஏற்படுமா. ஆனா அவங்க கிறிஸ்துவனுடைய சபையா போக முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லையா. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சிலுவை பற்றின ஒரு புரிதலே இல்லாம தேவனுடைய பந்தியில போய் நம்ம அது பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுமையா அந்த ஒரு தருணத்துக்கு நம்ம தள்ளப்படுறோமா, தேவனுடைய அழைப்புக்குள்ள நம்ம போறோமா இல்லையா அப்படின்றது யாருக்கு முதல்ல தெரியுமா? அனுசரிக்கக்கூடிய நமக்கு நல்லாவே தெரியுமா? ஸோ பிக்சராகவே காமிச்சிடுறேன். 2 குரூப். ஒன்று பாவத்தில் இருக்காங்க, இன்னொரு குரூப் ஆசீர்வாதத்துக்குள்ள போக போறாங்க. ஸோ 2 பேருமே எங்க தான் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாம்சீகமாகவும் இருக்காங்க, உலக பிரகாரமாகவும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மரிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு தினம் எப்ப வருதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்களா? அதிகப்படியா ஏப்ரல் மார்ச் இது 2 மாசத்துல எப்ப வேணாலும் மிடில் எப்படி வேணாலும் வரலாம். ஸோ இன்னைக்கு இந்த மாசம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம அனுசரிக்கக்கூடிய அந்த நாள் மார்ச் 31. ஸோ இயேசு கிறிஸ்து இதை குறிச்சு தன்னுடைய சீசர்கள் கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, மேல் வீட்டு அறையில பேசும்போது என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு ஆயத்தமாக போறீங்க. இனி வரும் காலங்களில் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு நிகழ்வு அது அவங்களுக்கு நிழலா நடந்துச்சு. நமக்கு நிஜமா நம்ம எப்படி பொருத்தி பார்க்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்பத்தை எடுத்து பிட்டு அவங்க கிட்ட கொடுத்து, இது என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கு. அடையாளம்னும் போதே அப்போ நிஜம்னு ஒண்ணு இருக்கு. அப்போ அங்க அடையாளமா சொல்லப்பட்டது. நம்ம இங்க நிஜத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் சபை கூட. ஸோ இதெல்லாமே சொல்லும்போது அவங்களுக்கு புதுமையா இருக்கு. ஸோ இந்த ஒரு தருணத்துல அந்த ஒரு காரியத்துக்குள்ள நம்ம போறதுக்கு நம்மளை எப்படி தகுதிப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நம்ம எவ்வளவு நேசிக்கிறோமோ அதே மாதிரி மற்ற சகோதர சகோதரிகளையும் நம்ம என்ன பண்ணணுமா, நேசிக்கணுமா. ஸோ இந்த சிலுவை அப்படின்றது என்ன எப்படி புரிஞ்சுக்கலாம்? பாடுகள் அப்படின்னாலே சரி, நான் ஒரு கேள்வியோட இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கலாம். இயேசு கிறிஸ்து அனுதினமும் சிலுவை எடுத்துட்டு நடந்துட்டு இருந்தாருங்களா? அவர் அந்த 33 வருஷத்துல கடைசி அந்த ஒரு நாள்ல அந்த மரத்தை தூக்கிட்டு நடந்துட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது இது என்ன அனுதினமும் நம்மள அவங்க சிலுவை தூக்கிட்டு நடக்கணும் அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்போ இயேசு கிறிஸ்துக்கு அங்க ஒரு முறை ஒரே நாள்ல அடிக்கப்பட்ட அந்த தண்டனைய ஒவ்வொரு நாளும் நம்ம அடி வாங்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 40 சவுக்கடியும் ஒரே நாள்ல இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தாங்க. அந்த 40 சவுக்கடியும் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா யாராச்சும் வாங்குறதுக்கு தகுதியா இருக்க முடியுமா? தயாரா இருப்பீங்களா? ஓடிடும். அதனால இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவருடைய மனநிலையில இருந்து புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தவங்க ஒரு சகோதரர் நம்மளை ஒரு மாதிரி தாக்கி பேசிட்டாங்க. இந்த ஒரு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா யாருக்கும் எதிராக நம்ம எடுக்கல. இந்த ஒரு பாடம் நமக்கு நம்மளை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு தருணத்துலதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு சகோதரர் ஒரு சகோதரர் தாக்கி பேசிட்டாங்கன்னா ஒரு மாதிரி நொறுங்கி போயிடுவாங்க. ஸோ அந்த நொறுங்கி போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து நொறுக்கிட்டே இருந்தா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? வார்த்தையால சோர்ந்து போயிடுவாங்க. கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். ஏன்னா இவருக்கு தொடர்ந்து எப்படி சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு போயிட்டு கெத்செமனேயில பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிக்கும் காய்பாவுக்கும் ஏரோதுக்கும் இங்கிக்கு நைட்டுக்கு அழகடிச்சுட்டே இருக்காங்க. ஆகாரம் கிடையாது, எதுவுமே கொடுக்கல, பயங்கர சோர்ந்து போயிட்டாங்க. அது தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுக்கடி அந்த மாதிரி ஏகப்பட்ட தண்டனை கொடுக்குறாங்க. இதெல்லாமே ஒரே நாள்ல அவங்களுக்கு சம்பவிச்சது. நமக்கு இது ஒரே நாள்ல நம்மளால பண்ண முடியாதுன்றது யாருக்கு தெரியும்? சோ கிராஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலுவைன்றது பாத்தீங்கன்னா கிராஸ், ஆமா தானே? அதுல தொங்கப்பட்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பர்சன் அதுல வச்சிருக்காங்க அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வச்சிருக்காங்கன்னு கிடையாது, நொறுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
ஸோ அப்போ அதனுடைய மனநிலையை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே தான் இருப்பாங்க, ரொம்பவே பிடிச்சமான ஒரு பர்சனாவே பழகிட்டு இருப்பாங்க. பழகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஆனா அவங்க மத்தியில இவர் போய் சில வார்த்தைகளை பேசும்போது அவங்களுடைய உபதேசம் வேற மாதிரி இருக்கு, இவங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய உபதேசம் வேற மாதிரி இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒத்து வரல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரைகிறாங்க, காரி துப்புறாங்க, எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. இதுல ஒரு 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 விஷயம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அதிசயம் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பாவியும் சேர்ந்து ஒரு நீதிமான வந்து பாவின்னு சொல்லி தீர்ப்புக்குள்ள தள்ளுறாங்க. ஸோ அந்த தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து மேல குற்றம் சாட்டணும். இவரு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தேவன் நினைச்சிருந்தா அவர் பிறந்ததுல இருந்து எத்தனையோ முறை வந்து அவங்க கைக்கு வந்து ஒப்பு கொடுத்துருக்கலாம். ஆனா தேவனுடைய திட்டம் அது கிடையாது. ஏன் நாமளும் அப்படிதான். நாம தொடர்ந்து தேவனுடைய திட்டத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கான ஒரு முடிவு எப்போ அப்படின்றத வந்து தேவன் நமக்கு கண்டிப்பா வெளிப்படுத்துவார். ஸோ இது தெரியாம நம்ம இருக்கிறதுனால, அதனாலதான் இயேசு கிறிஸ்து கரெக்டா தேவனோடு இருந்ததுனாலதான் ஒவ்வொரு தருணத்திலையும் என்னென்ன பண்ணணும்னு எல்லா விஷயத்துல இருந்து அவரை வந்து தப்பு வச்சு ஃபைனலா வந்து ஒரு இடத்துக்கு நிப்பாட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி சொல்ல, எந்த அளவுக்கு நொறுக்கணுமோ அந்த அளவுக்கு சித்திரவதை பண்றாங்க. ஏன்னா அவங்க பேசின வார்த்தை என்ன பாதிச்சிருச்சுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. நமக்கு உள்ளார்ந்த காயங்கள், அவருக்கு வெளியான காயங்கள் உள்ளேயும் இருக்கு. ஆனா அது என்னன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கொண்டு போறாங்க. ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பரிசுத்தமான ஒரு பர்சன், அதாவது ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு, அதுக்கு பக்கத்துல கரை படிந்த ஒருத்தவங்களை கொண்டாந்து நிப்பாட்டினா எப்படி இருக்கும் இது பாக்குறதுக்கு? அப்படிதான் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துன்றது ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தாரு. ஆனா ஒட்டுமொத்த மனுக்குலமும் அவருக்கு அகேன்ஸ்டா போய் நின்றுட்டாங்க பக்கத்துல. பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு இல்லைங்களா, கேட்கறதுக்கு. ஆனா என்ன பண்றாங்கன்னா, இந்த கரையெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்களாம். ஆக்சுவலா யாரு பண்ணணும் இந்த தண்டனையை? அவங்க பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ஒரு தருணத்துல கூட அவர் வந்து என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்த்து ஒரு வாயை கூட அவங்களுக்கு எதிராக சொல்லவே இல்லை. அவங்க என்னெல்லாம் குற்றம் வைக்கிறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே மௌனம் தான், அப்படியேதான் இருந்துட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி புரிஞ்சுப்பாங்க இன்னைக்கு உலக வழக்கத்துல? இப்போ ஒரு குற்றச்சாட்டு எனக்கு எதிராக வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்சுட்டாங்களா, அது நான் அதுக்கு ரியாக்ஷன் பண்ணாம சைலண்டாவே இருந்தேன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க தப்பு பண்ணதுனாலதான் அவங்களால அமைதியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இங்க நம்ம எப்படி பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்தனை வேத பாரகர்கள் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து கொண்டு போய் நிப்பாட்டும் போது அவர் எந்த பதிலுமே சொல்லல. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதனாலதான் இவங்க இதெல்லாம் எதுவும் பேச முடியலன்னு சொல்லி இவங்க அடுக்கிட்டே போறாங்க. மனதளவிலையும் உடல் அளவிலையும் ரொம்பவே காயப்படுத்திடுறாங்க. சோ வசனம் கூட இது எப்படி இருக்கு அப்படின்றத எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரனே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துல எப்படி இருக்கு, ரொம்ப ஒரு பாசிட்டிவா சாதுவா அப்படி இருக்காங்க இல்லைங்களா. இவரை கொண்டு போயிட்டு எப்படிலாம் பேசுனாங்க தெரியுங்களா? மதுபானக்காரரே, குடிகாரனே அப்படின்னு சொல்றாங்க நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா. போஜன பிரியரே. இப்போ ஒரு சகோதரர் ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், ஒரு அழைப்புக்கு நம்ம ஒரு விருந்து வைக்கிறாங்க அப்படின்னும் போது, விருந்துனாலே என்ன, எல்லாமே இருக்கும் இல்லைங்களா. அதை போய் நம்ம சாப்பிட போகும்போது யாரும் தப்பா நினைக்க வேணாம், சில வார்த்தைகள் அந்த மாதிரி பேசினாதான் உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சரியான சோத்து முட்டையா இருக்கும் போல, இப்படி எல்லாம் யார பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ பேசியிருக்காங்க. இப்ப நல்லா ஒருத்தவங்க விருந்து போடுறாங்கன்னா சாப்பிட தானே போறோம், அது என்ன சோத்து முட்டை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். இத இன்னும் புரியுற மாதிரி விலைக்கு பார்க்கணும்னா, இந்த ஒரு குழந்தையை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு மனநிலை? ரொம்ப. இப்ப இந்த குழந்தையை பார்த்துட்டு நீ வந்து ஒரு குடிகாரன்,
நீ ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொன்னா தகுமா? ஆனா இதே தான் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? இது ஏன் நமக்கும் வரும்ன்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம கிறிஸ்துவுக்கு பிரியமான சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது, அவருடைய வேலையை நம்ம செய்யும் போது இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு இல்லைங்களா? எதுக்காக வந்தாரு? மரிச்சிட்டாரு. மரிச்சதுல இருந்து சொல்லுங்க, எதுக்காக மறிக்கப்பட்டாரு? ஒட்டுமொத்த மனுக்குழுக்காகவும் மறிக்கணும், அவங்களை மீட்டெடுக்கணும்ன்ற ஒரே கான்செப்ட். மறிச்சிட்டாரு தானே? நம்மளுடைய பாவத்துக்காக அவர் சேர்த்து மடிச்சிட்டாரு. நாம ஏன் அதுக்குள்ள போகணும்? இப்போ புரியுற மாதிரி கேட்கிறேன். இப்போ பிரதர் கிட்ட நான் ஒரு கடன் வாங்கியிருக்கேன். சாரி, அவர் ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்காரு. அவரால் கொடுக்க முடியல. அந்த காசு நான் கொடுக்குறேன்னு சொல்லி போய் நின்னுடுறேன். திருப்பி அவர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இல்ல. அப்படி இருக்கும்போது நாம ஏன் இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போகணும்? இல்ல இல்ல, நான் ஒரு கேள்வியா கேட்கிறேன். உங்களுடைய பதில் என்னன்னு சொல்லுங்க, அது விளக்கத்தை நானே சொல்லிடுறேன். பாவி வந்து அவர் வந்து ஆதாமோட அந்த மனதுக்கு மட்டும் தான் அவர் வந்து இது பண்ணாரு. அப்படிங்களா? அவருடைய வேலையை முடிச்சிட்டாரு. நம்ம வேலை இல்லையா? அது முடிஞ்சிருக்கு. நான் என்ன கேட்கிறேன், கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுடைய கடனை நான் அடைச்சிட்டேன். உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க நான் அடைக்கப்பட்ட கடனை நீங்க கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சேர்த்து இப்போ ஒரு தாயோ ஒரு தந்தையோ அப்பாவோட கடனை பிள்ளை அடைக்கிறாங்கன்னு போது அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான உறவு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே என் கடனை என் பையன் அடைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு லேசியா விட்டுருவாங்க, அடுத்த வேலையை பார்ப்பாங்களா. அந்த மாதிரி நம்மளுடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து வந்து மரிச்சிட்டாரு. அப்போ நாம அதையே தொடர்ந்து தியானிக்கணும். சும்மா எளிமையா புரிஞ்சுக்க கூடியதுதான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொந்த ரத்தமா இருந்தா, அவங்கள பிடிச்ச பர்சனா இருந்தா எப்படி இவ்வளவு பெரிய கடனை இவரால அடைக்க முடியும்? அப்ப இவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாக்குறவங்க ஒருத்தவங்க, ஒரு பீப்புள் இருக்காங்க. இன்னொருத்தவங்க நமக்கு ஏன்பா, நமக்கு வந்து என்னமோ சொல்லுவாங்களே, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போயிடுச்சு அப்படின்னு நம்ம சந்தோஷமா இருக்கணும்ன்ற மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு உலகத்துல அப்படித்தானே இருக்காங்க. சம் பீப்புள் எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்கிறது கிடையாது, டிஃப்ரெண்ட் பீப்புளா இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த அழைப்புக்குள்ள நம்ம வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னும் போது, இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு இல்லைங்களா? ஸோ நமக்காக அவர் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஏன் வச்சாரு அப்படின்றதுக்குள்ள நம்ம போகும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா, தொடர்ந்து அவருக்குள்ளே பயணிக்க சொல்லுது. அப்பதான் அதுக்கான தெளிவு நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? நான் ஒரு தப்பு பண்ணேன், நீங்க எனக்கு ஒரு இது கொடுத்தீங்க, அதுல நீங்க பலியாயிட்டீங்க. ஆனா அந்த பலிக்கு நீங்க பலியாயிட்டதுன்னா நான் எப்படி அதை ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஏன் அவரு வந்து பலியானாரு அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நமக்கும் அவருக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்து. நேரா வந்து நீ ஒன்றும் பண்ண தேவை, நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படல. அதனால இது நம்ம வழிக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ஈர்ப்பு. ஸோ இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் அந்த குழந்தைய பார்த்து நீ வந்து கொலைகாரன், குடிகாரன் இப்படிலாம் சொன்னா இந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது தெரியுமா? அது என்ன பண்ணும்? எதிராளியாவே இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிரிச்சுட்டே தான் போகும். இப்போ ஒரு மெச்சூரிட்டி குழந்தை என்ன பண்ணும்னா தெரிஞ்ச முகத்துக்கிட்ட மட்டும் தான் போகும். ஆனா கை குழந்தை அப்படின்ற போது, நியூ பார்ன் பேபி அப்படின்னும் போது யார் தூக்குனாலும் போகும் இல்லைங்களா? அந்த மாதிரி இவரை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்க நிக்க வைக்கிறாங்க. சபையில நிக்க வச்சு என்னென்னலாம் பேச முடியுமோ அவ்வளோத்தையும் பேசுறாங்க. அது என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே உள் வாங்கிட்டு அமைதியா தான் இருக்காரு. எந்த ரியாக்ஷனும் கிடையாது. வசனம் கூட வாசிச்சிருங்க. மத்தேயு 11:19. மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் இருந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியரும் மதுபான பிரியருமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். சோ இந்த மாதிரிலாம் அவரை வந்து குற்றப்படுத்துறாங்க. முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஒரு விளக்கம். ஒரு அழுக்கு படிஞ்ச ஒரு வஸ்திரத்தை அழுக்கே படியாத ஒரு வஸ்திரத்துக்கிட்ட எடுத்துட்டு போய் வைக்கும் போது அது எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கே சகிக்காது இல்லைங்களா? அந்த மாதிரி தள்ளப்பட்டிருக்காங்க. குடிகாரன் சொல்றாங்க, போஜன பிரியன் சொல்றாங்க, என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லி குற்றப்படுத்தி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சோ ஆனா இவர் வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்டு தன்னுடைய
தேவன்கிட்ட போய் கொடுக்கணுன்றது தான் இவருடைய முழு தாற்பயமும், அப்படித்தானே? ஆனா இங்க வந்து அவருடைய அழைப்புல இருந்து வந்து மனுஷகுமாரனா வந்து இங்க பூமியில இருக்கும்போது தன்னுடைய மனுக்களும் இவங்களுக்கு என்ன கொடுத்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கொடுத்துருச்சு? அவமானத்தையும். இப்போ இந்த ஒரு தருணத்தை நம்ம எப்படி யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம மாம்சீகத்துல இருக்கும்போது இப்ப நம்ம ஒரு சகோதரன் நம்மள சகோதரி நம்மள ஒரு மாதிரி திட்டாங்கன்னா நம்ம அதை அப்படி எப்படி பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீ பேசிட்ட, ஒரு காலம் வரும். உண்மையா நம்ம அப்படித்தானே யோசிப்போம். ஆனா இவர் அந்த மாதிரி யோசிச்சாருங்களா? இல்ல. சோ அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நாம வந்து நினைவு கூறுறோம் அப்படின்னா இதை எப்படி நம்ம நினைவு கூற வேண்டியதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பந்தியை போய் அனுசரிக்கிறது மட்டும் நினைவு கூறுறது கிடையாது. கிறிஸ்துவாவே மாறினா மட்டும்தான் நினைவே அந்த ஒரு பந்தியை நம்ம அனுசரிக்கிறதுக்கு தகுதியான ஒரு நிலைமைக்கு நம்ம போவோம் அப்படின்றத கூட இங்க இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துறாரு. மத்தேயு 16:24. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா இங்க எப்படி எந்த ஒரு பாவமே பண்ணாத இயேசு கிறிஸ்துவ என்னென்னலாம் சொல்லி கஷ்டப்படுத்த முடியுமோ அது எல்லாத்தையுமே சொன்னாங்க. இது வந்து சிலுவை பாடுகள் அப்படின்னு நம்ம என்ன நினைச்சிட்டோம், அந்த மரத்தை தூக்கிட்டு போறது மட்டும்தான் சிலுவை பாடுகள் நினைச்சிட்டோம். ஆனா அது அப்படி கிடையாது. அவர் என்னைக்கு தேவனோடு உடன்படிக்கை பண்ணி எல்லா காரியத்தையும் தேவனுக்காக செய்ய போடும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கே தள்ளப்பட்டுறாரு. எதுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடுகள், உபத்திரவங்கள். நம்ம இது பேசிக் சப்ஜெக்ட்ல கூட நிறைய கேட்டிருக்கோம். ஊசி வாசல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? இடுக்கமான வழியிலே பிரவேசிங்கள். ஸோ இதெல்லாமே தாங்கிட்டு நம்ம நடக்கிறதுக்கு ஒரு பலனை வந்து தேவன் நமக்கு கொடுக்குறாங்களாம். அப்போ சீசர்களை நோக்கி என்ன ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினான். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னேன் பாத்தீங்களா? அப்பாவோடைய இப்ப என் பிரதரோடைய கடனை நான் அடைச்சிட்டேன் அப்படின்னும் போது அவர் வந்து என்னை நோக்கி, ஏன் பிரதர் நீங்க அடைச்சிங்க, நானே அடைச்சிருப்பேன்ல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணுன்றதுக்காகவே அததான் அப்படி சொல்றாரு. ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினான். இது வந்து நீங்க யாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடல. விரும்பினால் அப்படின்னாலே இந்த ஒரு ஆப்ஷன் யாருக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்டயே கொடுத்துட்டாங்க. அதான் அந்த கடனை வந்து கட்டினவங்க வந்து எதுக்காக இவங்க கட்டியிருப்பாங்கன்னு மனம் வருந்தி அவங்கள போய் கேட்கலாம். இன்னொரு குரூப் நமக்கு ஏன்பா அப்படின்னு சொல்லி போறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனாலதான் இவர் இப்படி சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால். அவங்க வர்றதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுதினமும் சிலுவை எடுத்துக்கிட்டு தான் வரணும். சோ யாத்திராகம புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள். ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. சோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் இல்லைங்களா? கிரியேஷன், அதாவது ஒட்டுமொத்த உலகத்தையும் யார் மூலயமா படைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலயமா தான் தேவன் வந்து படைச்சார். ஸோ அப்படி படைச்ச எல்லா சொந்த ஜனங்களும் யாரு தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள். ஒட்டுமொத்தமா அங்கிருந்து தான் எல்லாமே வரணுன்றது தான் தேவனுடைய திட்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்க போன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு கொலைகாரன்ற பட்டம் வச்சுட்டாங்க, குடிகாரன்ற பட்டம் வச்சுட்டாங்க, சோத்து பெரியர் அதாவது போஜன பெரியர்ன்ற பட்டம் வச்சுட்டாங்க. இவங்களெல்லாம் எப்படி ஒரு குற்றவாளி ரேஞ்சிலேயே வச்சுட்டாங்க. இப்போ இது நாம் எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒரே அடைப்புக்குள்ளதான் வந்திருக்கோம். நமக்கு எதிரி எங்க இருந்து வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருந்து தான் இருப்பாங்க. ஏன்னா சொந்த சம்பத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொந்த ஜனங்கள் தான் அவங்களை வந்து குற்றவாளிகளா சித்தரிச்சாங்க, அப்படித்தானே? வேற யாரோ மற்ற நாட்டுக்காரங்கெல்லாம் போய் எதுவும் பண்ணல. யாரு மேல பிரியப்பட்டு யாருக்குள்ள போய் அவங்களுடைய வேலையை செய்யணும்னு நினைச்சு இயேசு கிறிஸ்து போனாரோ அவங்களே என்ன பண்றாங்கன்னா அவமதிக்கிறாங்க. நான் உங்களை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் பழிவாக்கம் பண்ணணுமோ இவருடைய நோக்கம் அந்த முதல் பிக்சர்ல இருக்குது பாத்தீங்களா? இது இந்த மாதிரி சொல்லி தேவனுடைய வழிக்கு நடத்தணும்ன்றது. ஆனா இங்க என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமும் இவருக்கு எதிராக நின்றுட்டாங்க. இவர் நினைச்சது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு, அந்த மாதிரி மாறிடுச்சு. ஆனா இது எப்படி அவரு எந்த ஒரு விருப்பத்துல அவர் வந்து சொல்லப்பட்டிருக்காரு அப்படின்றத கூட வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரன் எண்ணப்படுவார்கள். இது நம்மளுடைய சீசர்கள் இருக்காங்க பாத்தீங்களா?
கெத்சமனேல. அப்போ அங்க வந்து இவர்கிட்ட பேசிட்டே இருக்காரு. குரு எப்படி இருக்காங்களோ அப்படித்தானே இருக்கணும் சிஷ்யர்களும். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமாதானத்தை குறிச்சு இயேசு கிறிஸ்து வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்து இயேசு கிறிஸ்துவ பிடிக்கிறதுக்கு வந்த அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் அவங்க வரும்போது இங்க என்ன பண்ணாங்க, சமாதானத்தை குறிச்சு இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்காரு. டக்குன்னு மல்குஸ் காதை வந்து இவர் என்ன பண்ணிடுறாரு. அப்போ எங்கனாவது பொருந்துதுங்களா? நான் என்ன சொல்றேன்றதே உங்களால புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி தேவன் அங்க இயேசு கிறிஸ்து வந்து கோவப்பட்டாரு, அதட்டினாரு. தெரியுங்கள, நான் இங்க சமாதானத்தை குறிச்சு பேசிட்டு இருக்கேன், நீங்க போய் ஆக்ஷன்ல இறங்கி காதை வெட்டுறீங்க, இது எங்களுக்கு தெரியாதா? இப்ப நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி கேட்கணும்னா, இது எனக்கு பண்ண தெரியாதா? நீங்க என்ன திட்டினீங்கன்னா பதிலுக்கு நான் உங்களுக்கு வைய முடியாதா என்னால? ஆனா இங்க ஏன் நான் சமாதானத்தை குறிச்சு பேசுறேன் அப்படின்றத இங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சமாதானத்தோடு தான் தேவனுடைய, ஏன்னா இங்க அவர் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு வேலை கிடையாது. அதை கரெக்டா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புரிஞ்சுக்கினதுனாலதான் எல்லாத்தையுமே பொறுமையா சகிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ இவங்க சொன்னதுக்கு ஆப்போனண்டா இவங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னா, ஒரு சபையில ஒரு விஷயத்த நம்ம பகிர்றோம் அப்படின்னும் போது அதுக்கு எதிராக சிலர் பண்ணாங்க அப்படின்னும் போது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அவங்க கிட்ட நம்ம போய் கோவப்படவோ முறுமுறுக்கவோ கூடாது. அதை எப்படிதான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமாதானத்தோடு தான் சொல்லணும். சமாதானம்னாலே என்னன்னு தெரியுங்கள, அன்பு. முதல்ல ஒரு விஷயத்த வந்து அன்பா அவங்க கிட்ட தெரியப்படுத்திட்டோமா, அதுக்கப்புறம் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தேவன் வந்து அவரை வழி நடத்துவாரு. சோ இதே தான் சங்கீதம் 41:9. சங்கீதம் 41:9 இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசுத்தமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இது யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுங்களா? ஒரு கூடவே இருக்காங்க இயேசு கிறிஸ்து கூட சீசர்கள் இருக்காங்க பாத்தீங்களா? அதுல ஒரு சீசர் வந்து நான் சமாதானத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து கத்தி தூக்கி வெட்டுறாங்க. இது யாரு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு சொல்லப்பட்டிருக்கு? யூதாஸ் தான் சிநேகிதன். அதாவது மற்றவங்களுக்கு கூட ஒரு பார்ட்டு கொடுத்துருக்காங்க, இவங்க சொந்த சிநேகிதன். அதனாலதான் அந்த வரி, அந்த கலெக்ஷன் ஃபண்ட் எல்லாமே அவங்க கையில கொடுத்தாங்க. ஃப்ரெண்டு, இயேசு கிறிஸ்துவோடைய சரீர பிரகாரமான ஃப்ரெண்டு. இவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் கொடுக்கும்போது இவங்க கூடவே இயேசு கிறிஸ்து ஃப்ரெண்டாவே இருந்த ஒரு பர்சன் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க, ஒன்னா அப்பம் புசிச்சாங்க. இவங்களுக்கு கிறிஸ்துவுக்கு எதிராக இவங்க என்ன பண்றாங்கன்னா, எட்டிட்டு உதைக்கிறதுக்கு வராங்க. இது அப்படிதான் புரிஞ்சுக்கிற வேண்டியது. குதிங்காலை தூக்குவான்னா எப்படித்தானே எட்டி உதைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தானே சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்போ கூட இருக்கிற ஒருத்தவங்க நமக்கு எதிராக நிற்கும் போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும் இல்லைங்களா? இதே இன்னொரு கட்டத்துக்கு மேல எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ஒரு விஷயம் நடந்துருச்சு. லூக்கா 22:3. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். இது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெத்சமனேல இருக்காரு. நீங்க ஒண்ணு இவங்க வந்து ரோமன் சோல்ஜர்ஸ் வந்து இவரை வந்து பிடிக்கிறதுக்கு வரும்போது இவர் என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் இங்கதான் இருக்கேன், நீங்க எங்கேயும் போய் தேடி திரிய தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவருக்கு தெரியும் நம்ம மாட்ட போறோம். அதாவது மாட்ட போறோன்றது இல்ல, இவங்க வந்து நம்மளை பிடிக்கணும்னே அந்த இடத்துக்கு வந்து இவர் நின்று இருக்காரு. இவர் நினைச்சிருந்தா எங்க வேணாலும் போய் பதுங்கி இருக்கலாம், ஆனா அது அப்படி இல்லை. இது ஏன் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ எவ்வளவு விருப்பமா எவ்வளவு ஒரு அந்யோன்யமா இருந்த ஒரு பர்சன் அவங்களுக்குள்ள யாரு பூந்துட்டாங்களாம்? அவங்க பூந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்டி கொடுத்துட்டாங்க. இவர் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு முத்தத்தினால காட்டி கொடுத்துட்டாங்க. சோ அப்போ கிறிஸ்து எத்தனை முறை சிலுவையில் இந்த ஒரு தண்டனைக்கு சிலுவை தூக்குறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு எண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா இப்போ அவ்வளவு பேச்சு பேசிட்டாங்க சகோதரர், அதுக்கு பேசாம 4 அடி அடிச்சுட்டு போயிடலாம் இப்படின்ற ஒரு மனநிலை வரும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு தான் இது தள்ளப்பட்டிருக்காங்க. இதை இவர் எப்படி கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களை இது போயிட்டு ஒரு குற்றவாளி ரேஞ்சில, தப்பே இல்லை, எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, இப்படி போய் பின்னாடி கையை கட்டிட்டு நிக்கிறாரு. இவரும் சரண்டர். இதெல்லாமே நடக்கும், நடந்தே ஆகணும். இது நடந்தாதான் நாம வந்து சரியான பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து பேதுரு கூட வெளிப்படுத்துறாரு. வாசிங்க பிரதர்.
1 பேதுரு 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவ நம்ம ஏத்துக்கிட்டோம் இல்லைங்களா? அப்போ ஏத்துக்கிட்டோம்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வர எல்லாத்துலயுமே நமக்கும் பங்கு உண்டு. ஆமா தானே? நமக்காக மறிச்சிட்டாரு. ஏன் மறிச்சாருன்ற ஒரு கேள்வி நம்ம போய் கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணி ஆகணும். ஒட்டுமொத்தமா தூக்கி கொடுக்க முடியும். இப்ப நம்ம உயிரை கொடுத்து அதை சரி பண்ண முடியுமான்னா முடியாது. ஏன்னா நாம பாவமான சரீரம். இது எப்படி ஈடு பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஈடு பண்ண முடியும்? ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இல்லைங்களா? நமக்காக வாண்டடா ஒருத்தவங்க உதவி செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணா எதுவா இருக்கும்? ஏதோ நம்மளால முடிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிதானே யோசிக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்த பண்றாங்க. இது கடவுள், அதாவது கிறிஸ்துவோட நம்ம ஒரு விஷயத்த நம்ம நெருங்கி பண்ணும்போது தேவன் ஒரு விஷயத்த பண்ண சொல்றாரு. அவங்க அந்த இடத்துக்கு நம்ம தள்ளப்படணும்னா என்ன பண்ணணும்னா பாத்துங்க. அதாவது பாவம் மனுஷன் நம்ம அந்த ஒரு பழைய எண்ணங்கள் எல்லாமே விட்டுட்டு ஒரு புதிய ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம கடந்து போனாதான் இதை சரி பண்ண முடியும். அப்போ உலக பிரகாரமான ஒட்டுமொத்தமா இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கைய தேவனுக்கு நேரெதிராக நம்ம கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பழசு எல்லாமே நம்மளுக்கு தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா போய்கிட்டே இருக்கும். இருளானது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். ஒருவேளை வெளிச்சத்தை விட்டுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருள் சூழ்ந்துடும். வெளிச்சத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோமா திரும்பும் போது என்ன பண்ணணும்னா இருள் ஓடிடும். ஆமா தானே? இது இது உலக பிரகாரமா நமக்கு எதிரி வந்தா நம்மளால மேற்கொள்ள முடியும். ஆனா கூடவே இருக்கிற ஒரு பர்சன் வந்தாங்களா அதை நம்மளால எதிலுமே ஜீரணிக்க முடியாது. முதல்ல பாதிக்கப்படுறதே மனசுதான். அப்போ கிறிஸ்து எந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டிருப்பார். குரூசிபிகேஷன், அதாவது சிலுவையின் பாடுகள் அப்படின்னு நம்ம வாயால சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அவருடைய மனநிலை எப்படி இருக்கு பாத்துக்கோங்க. வார்த்தையால பேசுற ஒரு 2-3 வார்த்தையை ஒரு மாதிரி பேசிட்டாலே நம்மளால தாங்கிக்க முடியாது. இவங்களுக்கு பேசின எல்லா வார்த்தையுமே தாங்கிக்க முடியாத வார்த்தை தான் இருக்கும். ஸோ இவங்க பிடிச்சிட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. எங்க கொண்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் 18:13. யோவான் 18:13. முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்துக்கு பிரதான ஆசாரியன் ஆகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான். அந்த காய்பாவுடைய மாமா கிட்ட கொண்டு போறாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்தானத்துல அவர்தான் ஆசாரியரா இருக்காங்க. அங்க கூட்டு போயிட்டு அவங்களை விசாரிக்கிறாங்க. எப்படி வச்சு விசாரிக்கிறாங்கன்னு பாருங்களேன். தப்பு பண்ணவங்க தான். இப்ப இதெல்லாம் பார்த்துதான் அந்த போலீஸ்ல பாத்தீங்கன்னா விலங்கு போட்டுது. அது கூட முன்னாடிதான் போடுவாங்க. இது எடுத்த வேகத்துக்கு பின்னாடி போட்டாங்க. இது நம்மளுடைய மனுஷிக நீதியே இப்படி இருக்கும்போது எந்த தப்புமே பண்ணாத ஒருத்தவங்களுக்கு இந்த ஒரு தண்டனை கொடுக்கணும் போது இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி பாருன்னு நீங்க உங்க மனநிலை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துல நாம போய் நிற்பாட்டுறோம், நம்மள நம்ம போய் நிற்பாட்டுறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா இவர் ஏன் எதுவுமே முயற்சிக்காம இருக்காரு? இதுதானா தேவன் ஒப்பு கொடுத்தாரா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தாரா? இது தெளிவான விளக்கம் இன்னும் போக போக உங்களுக்கு தெரியும். சோ இவங்க கேட்கும் போது இவங்க என்ன சொன்னாங்க, நீதான் கிறிஸ்துவா, நீதான் ராஜாவா, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் எழுப்பும்போது இவர் எல்லாத்துக்குமே, அதாவது இவர் எப்படி இந்த மனநிலை இருக்கும் அப்படின்னு, என்னைய கையை போட்டு கட்டி வச்சிருக்கேன், நான் ஓடணும்னு நினைச்சிருந்தா அங்கேயே நான் ஓடி இருப்பேன்ல அப்படின்னு கேட்கும் போது இவர் என்ன பண்ணு, நீ அதிகம் பேசுற அப்படின்ற மாதிரி எல்லாம் வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப ஒரு மாதிரி அதான் அந்த குழந்தை பிக்சர் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த குழந்தைய பார்த்துட்டு நீ கொலைக்காரன் குடிக்காரன் அப்படின்னு சொன்னா எங்கனாச்சும் பொருத்தமா இருக்கா? இல்ல. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாவே தான் இருக்காரு. அதாவது சரீர பிரகாரமா அவர் ஒரு மெச்சூரிட்டி பீப்புளா இருந்தாலுமே அவருடைய மனசு மற்றவங்க கூட அந்த பழகக்கூடிய அந்த சுபாவமும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மனசாவே இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு மனநிலை எல்லாருக்குமே வராது, குழந்தைக்கு மட்டும்தான் வரும். கரெக்ட் தானே? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 29-30. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 29-30. சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லை கடலையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகிறோம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். இது நான் முன்னாடி சொன்னேன், நீங்க கவனிச்சிருந்தீங்களா தெரிஞ்சிருக்கும். நான் வசனமா இப்ப இங்க போட்டிருக்கேன்.
இது எல்லாத்தையுமே உருவாக்குனது, இந்த ஒரு ஸ்தானத்தை, இந்த ஒரு ராஜாவை, இந்த ஒரு மனுஷங்களை எல்லாத்தையுமே ஏற்படுத்தினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இது எங்க இருந்து பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே உருவாக்கும் போது எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாவின் இடத்துல செல்ல பிள்ளையா இருக்காருங்களா. அதனாலதான் அந்த குழந்தை பிக்சரை வச்சு இங்க கம்பேர் பண்றேன். அப்ப செல்ல பிள்ளையா இருக்கிற ஒரு பர்சன் அங்க இருந்து இங்க வந்து அவருடைய வேலையை செய்யறதுக்காக வந்த அந்த குழந்தையை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நீ கொலகாரன், குடிகாரன் அப்படின்ற மாதிரி வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா? இதை முன்னாடியே நான் சொல்லிட்டேன், பின்னாடி வசனத்துல காமிச்சிட்டு வரேன். இது யாருக்கு எதிராக வருவாங்கன்னா, இப்போ நம்ம இங்க ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம்னா வெளியில போற மத்த ரிலிஜியன் வந்து நம்மளை கேட்டா கண்டிப்பா அதுக்கு பதில் நம்ம சொல்லிடலாம். நீங்களே எந்திரிச்சு எனக்கு எதிராக கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் நமக்கு பாடுகள் வருமா? எப்போ நீங்க கிறிஸ்துவ வந்து தன்னுடைய பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறோமோ அன்னைக்கே அவர் பட்ட உபத்திரவத்தில் நமக்கும் பங்கு இருக்குங்க. என்ன, அவர் ஒரே நாள்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு சவுக்கடி, சரீரத்துல இல்ல மனதளவுல வந்து நிறைய நொறுக்கப்படுவோம் சத்தியத்துக்கு விரோதமா. இது வாசிங்க சிஸ்டர், வாசிங்க பிரதர். மத்தேயு 26:57 இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி கொண்டிருந்தார்கள். சோ அங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னும் போது என்ன, அவங்க குற்றவாளின்றதுக்கு எனக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. ஆனா அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா கிரௌடு கூடிடுச்சு, கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அங்க வேதபாரகர்கள் மத்த அந்த எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு நின்றுட்டு ஒரு மாதிரி கேவலமா பேசுறாங்க. இதுதான் முன்னாடியும் ஒரு மாதிரி சொன்னேன். இப்போ திடீர்னு ஒரு சகோதரர் எனக்கு எதிராக எழும்பி டக்குன்னு ஒரு 4 வார்த்தையை பேசிட்டு ஒண்ணு நீங்களாம் என்ன பாப்பீங்க? அப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்படி பேசுனதுக்கு என்ன 4 அடி அடிச்சுட்டே போயிட்டு இருக்கலாம் பிரதர் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் நான் தள்ளப்பட்டிருப்பேன். ஏன்னா எந்த அளவுக்கு வலி இருக்குன்றது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். அப்போ அவங்க அனுபவிக்கிறாங்கன்னா எந்த மனநிலையில அவங்க அனுபவிக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம வந்து வெளிப்படையா தான் பேசி ஆகணும். அப்ப இயேசு கிறிஸ்துவ வந்து குற்றமே பண்ணாத ஒரு பர்சனை கொண்டு போய் அங்க நிப்பாட்டி நீங்க இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கும் போது இது எல்லாத்தையும் ஒரு குரூப் வந்து வேடிக்கை பார்த்தா, வேடிக்கை பாக்குறவங்க சும்மாவா பார்ப்பாங்க? அப்படிதான் அப்படியே மண்ணு மாதிரி நிக்கிறான் பாரு, ஏதோ இவன் எல்லா தப்பையும் இவன் பண்ணிருப்பான் தான் போல சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் கேலி கிண்டல் ஆகி இருக்காங்களாம். இதெல்லாம் எவ்வளவு ஒரு மனுஷனை பாதிச்சிருக்கணும். ஆனாலும் ஒரு விஷயத்துக்காக அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைதியா தான் இருக்காங்க. லூக்கா 22:66-67. லூக்கா 22:67 விடியற்காலம் ஆனபோது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா? அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள். இவங்க ஒரு விஷயத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு இருந்து ஏதாவது ஒரு குற்றத்தை நம்ம வந்து குற்றச்சாட்டு வைக்கணும் அப்படின்றதுக்காக. இவங்களை எப்படிலாம் கேட்டா அவங்க ஏதாவது ஒரு பதில நம்ம சொல்றோங்களா? இதுதான் நான் பல முறை பிரதர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், சில விஷயங்கள்ல நானுமே சொல்லியிருக்கேன், அதிகமா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆத்தரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்ற மாதிரி டக்குன்னு இவங்க சொல்றதுக்கு நமக்கு அப்படியே நம்ம அதை நிரூபிக்கணுன்றதுக்காக நம்ம சில விஷயங்கள் பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு பிளஸ்ஸா போயிடும். அதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை இன்னும் பெருசு பண்ணிடுவாங்க. நீங்க எதுவுமே பேசாம இருந்ததுக்காக இவ்வளவு பெரிய தண்டனைனா, அப்ப பேசுனா நான் அதை தான் அவர் சொன்னேன், நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது கிடையாது. ஆல்ரெடி நீங்க என்ன குற்றவாளின்றது மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா சரண்டர் பண்ணிட்டார். சிலர் வந்து எப்படி இது பண்றாங்கன்னா, இவர் வந்து கண்ணை கட்டிட்டு தலையில கொட்டிட்டு இது யாருன்னு ஞான திருஷ்டியில வந்து சொல்லு, இந்த மாதிரி எல்லாம் அரையிறாங்க, காரி துப்புறாங்க, எவ்வளவு கிண்டல் கேலி பண்றாங்க. இவ்வளவு தரத்தையும் ஒரு மனுஷன் வந்து சகிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்போது சுத்தி இருக்கிற ஏதாச்சும் ஒரு நாயோ இதுவோ வேன்ல அடிபட்டுச்சுன்னா நமக்கு எப்படி பதறுது? அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் எந்த அளவுக்கு கல் நெஞ்சங்களா இருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை வந்து குடிக்கும் போது நைட்டு 10 மணி கெத்செமனேல அங்க இருந்து இங்கேயும் எங்க காய்பாவுக்கும் ஏரோதுக்கும் இங்கேயும்
வரைக்கும் அலங்கரிச்சு இழுத்துட்டு போறாங்க. நைட்டு ஃபுல்லா நடக்க வச்சு. இவங்க எல்லாத்துக்கும் ஏன் இவங்ககிட்ட வந்து நீ அப்படியா, நீ இப்படியா, நீ தான் வந்து கிறிஸ்துவா, அப்படிலாம் ஏன் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஆனா இவங்களுடைய மனநிலை என்னன்னா, இவன் சாகணும். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாகணும். இதுக்கு என்னெல்லாம் சதி திட்ட முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. வாசிங்க. மத்தேயு 26 அதிகாரம் 59 வசனம். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினாங்க. பொய் சாட்சி தேடினாங்களாம். இப்ப இந்த விசாரணையில இருக்கும்போது அவங்க எல்லாமே கலந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணினாங்க, இவனை எப்படியாவது நம்ம கொண்டு அதுக்கு இவங்களுக்கு சாட்சி ரெடி ஆகணும். இது எப்படி இருக்கு அப்படின்றது நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு விரோதமா ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காத ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிப்பாட்டிட்டு எனக்கு எதிராக ஒரு பொய் சாட்சி உருவாக்கி சொல்லிட்டு, நீங்க இப்படி பண்ணீங்க, இவங்க இதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லி அதை என் மேல திணிச்சு அதுக்குள்ள நான் தள்ளப்படுறேன். என்னால எதுவும் பேச முடியல. சாட்சி சொல்றவங்களுக்கும் தெரியும் நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனாலும் வேற வழி இல்லை, அவங்களுக்காக அவங்க பண்ணிதான் ஆகணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. சில விஷயங்கள் நான் வந்து மேலோட்டமா தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆமா, ஆனா என்னால நிரூபிக்க முடியலன்னா எனக்கான ஒரு திட்டம், எனக்கான ஒரு வேலை இருக்கு. அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இதேதான் கிறிஸ்து சொன்னார். எல்லார்கிட்டையும் எல்லாத்தையுமே நிரூபிக்கணும்ன்றதுக்கு ஏதுவான ஒரு தருணம் கிடையாது. யார்கிட்ட நமக்கு வெளிப்படையா பண்ணணுமோ அவங்க கிட்ட நம்ம பண்ணா போதும். இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, அதனாலதான் சம்பவிக்குது. அதுக்கு நம்ம இணங்க பண்ணணும். அப்ப நாம ஊழியத்துக்குள்ள நம்ம போகும்போது நமக்கு அப்பனண்டா சில விஷயங்கள்லாம் நடக்கும். எது நடந்தாலும் பூமியே தலைகீழ மாறினாலும் ஒரு விஷயத்த மட்டும் நம்ம விடவே கூடாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊழியத்தைய. ஏன்னா அதை நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம சரீர பிரகாரமா நம்ம அதுக்குள்ள நம்ம வந்ததுனால கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவர் நம்ம மேல பிரியப்பட்டுதான் அந்த ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு. நமக்காக தான் எல்லாத்தையும் பண்ணாரு அப்படின்னும் போது அவருக்காக நம்ம போறோம்ன்றது கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு குறிச்சு நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அப்படின்னும் போது அது வந்து சுயாதீனமா எடுக்கக்கூடிய ஒரு முடிவா இருக்கு. நாம தனிப்பட்ட விதத்தில் நாம விருப்பப்பட்டா போலாம், விருப்பம் இல்லைன்னா போக தேவையில்லை. மத்தேயு 26 அதிகாரம் 67, 68 அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை கொட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அணைந்து, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார். இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கேலி கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. இவருக்கு தெரியாமலாம் இல்ல, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்ப இவங்க கேட்கறதுக்கு இயேசு கிறிஸ்து பதில் சொன்னா அவங்க சொல்றதுக்கு எல்லாமே இவர் வந்து தலையாட்டிட்டு போற மாதிரியே இருக்கு. இப்ப நம்மளுக்கு குறிச்சு அநேக கேள்விகள் நமக்கு எழும்பும் போது எல்லாத்துக்கும் நமக்கு பதில் சொல்லணும் அவசியமே கிடையாது. உன்னையும் தேவன் பார்க்கிறார், என்னையும் தேவன் பார்க்கிறார். இங்க சரி கட்டுறத அவர் பார்த்துப்பார். என் வேலையை நான் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ நம்மளுடைய மனநிலை இப்படிதான் இருக்கணும். அப்போ இவர் எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து அவங்க அந்த காய்பா ஏரோது இவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்க எல்லாமே கேள்வி கேட்கறாங்க இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்றது வந்து இயேசு கிறிஸ்து விரும்பல. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் யாருன்னு இது உலக பிரகாரமா ஒரு பழமொழியா கூட சொல்லுவாங்க. அப்போ பார்த்துட்டு இருக்கிற தேவனுக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம எந்த மாதிரி ஒரு ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கோம்ட்டு. அப்போ நான் தேவனுக்கு பிரியமானது தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத அவரு ஒவ்வொரு டைமும் நிரூபிக்கிறாங்க. ஸோ காய்பா கிட்ட கூட்டிட்டு வராங்க. மறுபடியும் இவர் வந்து ஏரோது கிட்ட அனுப்பி விடுறாரு. ஏரோது கிட்ட போனதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள எப்படி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இதுல ஏரோதும் காய்பாவும் சில சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்க வந்து மனசாவப்பட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க. இவர் அங்க போய் இவருடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து இவங்க பண்ணுமான்ற ஒரு நிலையில இவங்க 2 பேரும் ஒன்னாயிட்டாங்களாம். கடைசி தருவாயில கூட இயேசு கிறிஸ்துவோடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, என் நிமித்தமாவது நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாருங்களாம். அப்போ யார் கூட சேர்ந்தாலும் அதை பத்தி கவலைப்படக்கூடிய நிலைமையில நாம இல்லை. நாம சத்தியத்துல நம்ம தெளிவா இருந்தோமா, நமக்கு தேவனே ஒரு கட்டத்துல நீங்க பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க,
குருத்தூளை புடிச்சுக்கிட்டு ஓசன்னா ஓசன்னான்னு பாடிக்கிட்டு இருந்த ஒரு குரூப் சட்டன்னா எப்படி இவங்களுக்கு ஆப்போசிட்டா மாறுவாங்க? இவங்க வேற யாரோ ஒரு டீமா இருந்தா கூட நம்ம ஏத்துக்கலாம். அதே சொந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவம் நடக்குது அப்படின் போது இப்படி ஒருத்தவங்களை ரொம்ப விரும்பி அவங்க இப்படி அவங்க அப்படின்னு புகழ்ச்சியில தள்ளிட்டு திடீர்னு வந்து உங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்களா? அதுவும் எப்படி இருக்கும்? அப்ப இயேசு கிறிஸ்துவோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதர் எனக்கு ஒரு கால் பண்ணி, பிரதர் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாச்சும் உதவி பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு அப்படின்னு பட்சத்துல நான் என்ன பண்ணேன், இல்ல பிரதர் நான் தூங்கிட்டு இருக்கேன், என்னால பண்ண முடியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த டைம்ல எனக்கு யாருமே இல்லையா? ஆமா தானே? கூடவே இருக்கிற பிரதர், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் பிரதர், என்னால முடிஞ்ச உதவி நான் பண்றேன் பிரதர். இதே தானே அவங்க 3 சீஷர்களும் சொன்னாங்க. நான் உங்க கூட தான் இருப்போம், உங்களை விட்டு நாங்க போகவே மாட்டோம் அப்படின்னாங்க. அங்க போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு நிற்கும் போது 1 மணி நேரமாவது என் கூட நீங்க வீழ்த்திருக்க மாட்டீங்களான்னு கேட்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தூங்கிட்டாங்க. ஸோ அப்ப எந்த ஒரு நம்பிக்கையில நம்ம சகோதரோடைய ஐக்கியத்தை நம்ம வச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத அவரே உணர்ந்துட்டாரு. இப்ப நாம எந்த நிலைமையில இருக்கோன்றது நாம தனியா எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. கூட இருக்கிறவங்களே கிறிஸ்துக்கு எதிராக காலை தூக்கிட்டு வராங்க உதைக்கிறதுக்கு. கூட இருக்கிறவங்களே தான் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம கத்தி எடுத்துட்டு ஒருத்தவங்க காதை வெட்ட போறாங்க. இது யாரும் கிடையாது. இன்னைக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேதுரு அதுக்கப்புறம் எப்படிலாம் போனாங்க வந்தாங்க அப்படின்றதெல்லாம். ஆனா அன்னைக்கு மனநிலையில இந்த மாதிரி ஒரு தருவாயில விட்டுட்டையே அப்படின்றது என்னைக்காச்சும் கிறிஸ்து வந்து கலங்கியிருக்காருங்களா? இது எல்லாமே ஒரு பாத்திரமா ஒரு கருவியா எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரிலாம் தள்ளப்படணும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இது சபைக்கும் நடக்கும். அநேக பேர் நமக்கு எதிராக எழும்புவாங்க, அநேக பேர் நமக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லுவாங்க, அநேக பேர் நமக்கு வந்து நிறைய அவதூறுகளை பரப்புவாங்க, அவமானத்துக்குள்ள நடத்துவாங்க, ஒரு வார்த்தையால போட்டு நொறுக்கிடுவாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா வந்து அடிக்க கூட செஞ்சிருவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையோடு சகிக்கணும். குறுக்கோலை புடிச்சிட்டு வந்து வாழ்க வாழ்கன்னு கூட்டம் போட்டு கத்திட்டு வந்துட்டவங்கள இன்னைக்கு பாருங்க, சாட்டையை பிடிச்சி அடிச்சு இழுத்து மொத்த எலும்பு ரத்தத்தையும் எடுக்கிறாங்க. ஏன் இதை எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு வந்து சாவே கிடையாது, ஹார்ட் அட்டாக் எல்லாம் வராது, எந்த நோயும் வராது. அவருக்கு எப்படி சொன்னா, அப்படி வாழ்ந்துட்டு இருந்தா வாழ்ந்துட்டே இருக்கலாம், அவருக்கு சாவே கிடையாது. ஆனா ஒரே ஒரு வழியில தான் சாவு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சரீரத்துல ஓடிட்டு இருக்கிற ஒட்டுமொத்த ரத்தமும் வெளியில சிந்தப்படணும். அதனாலதான் இவ்வளவு சாட்டடி, இவ்வளவு ரத்தம் அடிச்சு இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அப்படி பின்னாடி இருக்கிற சதையெல்லாம் பிச்சுட்டு வந்து எவ்வளவு எலும்பு இருக்குன்றத கூட எண்ண முடியும். இவ்வளோ தரத்தில் சும்மா மேல இன்னைக்கு நம்ம காலையில மோஸ்ட்லி யாரும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, கொஞ்ச நேரத்துல போனா பசிக்கும். ஆனா இவரை ஒரு நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ண விட்டுட்டு ஒரு தண்ணி கூட கொடுக்கல, ஒரு சாப்பாடு கூட கொடுக்கலையா, கொடுத்தாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது பாருங்களேன். சங்கீதம் 69:21. சங்கீதம் 69:21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். கசப்பு, சோறு, பசிக்கிற, இப்போ ஒரு அடிக்கிறாங்கன்னா உடம்புல பலம் இருந்தா தானே அதை வாங்குறதுக்கு தகுதி திராணி இருக்கும். பலம் இல்லைன்னும் போது உங்களுக்கு சோறு கொடுக்கணுன்ற வரதுக்கு சோறு கொடுக்க வராங்க, அதுலயுமே என்ன பண்றாங்கன்னா கசப்பு கலந்து கொடுக்குறாங்க. அப்ப எப்படி சாப்பிட முடியும்? இந்த மாதிரி எல்லாம் சித்திரவதை பண்றாங்க. அப்போ நாம என்ன பிரியப்பட்டு ஒருத்தவங்க கிட்ட நம்ம போய் நிக்கிறோமோ அது உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனாலதான் நம்ம நிறைய வசனங்கள் பார்த்திருக்கோம். நாம வந்து மனுஷங்களை பிரியப்படுத்த பார்க்கிறோமா, தேவனை பிரியப்படுத்த பார்க்கிறோமா? இங்க இயேசு கிறிஸ்து தேவனை பிரியப்படுத்துறதுனாலதான் இவ்வளவு பாடுகள். நாம மனுஷனை பிரியப்படுத்தணுமா? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து மனுஷங்களை பிரியப்படுத்திருந்தா அவரும் சந்தோஷமா தான் இருந்திருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணாலும் தேவன்கிட்ட இருந்து என்ன உங்களால பிரிக்க முடியாது. அப்புறம் ஏன் பிரதர் அவர் சிலுவையில இறந்தாருன்னு கேக்குறீங்களா? அதுக்கு அவரே விளக்கம் கொடுப்பாரு. நீங்க நிறைய முறை அந்த பாடத்தை கேட்டிருப்பீங்க. மார்க்கு 15:3. மார்க்கு 15:3. பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள்.
அவரோ மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அதாவது மறு உத்தரவு ஒன்றும் சொல்லவே இல்லைங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னன்னாலும் சொல்லிருப்பாங்க, அதுக்கு நான் மறுப்பே தெரிவிக்கல, நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சரண்டர். இங்க யோவான் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். முகாதாரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவருடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. சம்பந்தமே இல்லாம சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது அதுக்கு எல்லாத்துக்குமே ஏதுவா இவர் என்ன பண்றாருன்னா ஒப்பு கொடுக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே தேவன் வந்து சரி கட்டுவார். ஏன்னா முழு பற்றும் முழு நம்பிக்கையும் யாரு மேலதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் மேலதான் இருக்கு. அப்போ தேவனுக்கு பிரியமா நம்ம நடக்கும்போது இதெல்லாம் நமக்கும் வருமா பிரதர் அப்படின்னு உங்களோட கேள்வியா? மாற்று கருத்தே கிடையாது, கண்டிப்பா வரும். ஆனா இந்த மாதிரி கிடையாது, எந்த மாதிரி வேணாலும் வர்றதுக்கான வாய்ப்பு. அது எப்படி வரும்ன்றது கிறிஸ்து நிதானிச்சு அதுக்கு வந்து தன்னை ஒப்பு கொடுக்குறாரு. நாம நிதானமா இருந்தா அநேக சந்தர்ப்பங்கள்ல நாமளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலமிடப்படுவோம். தங்கம் இன்னைக்கு இதுல பார்த்தாங்களே, மண்ணால பார்த்தாங்களா, ஒரு தங்கம் வந்து ஒரு நகையா மாறணுமோ இல்லை ஒரு செயினா மாறணும்னாலும் அது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுட்டரிக்கப்படணும். அந்த மாதிரி தான் நாம ஒரு நல்ல ஒரு சபையா போகணும் அப்படின்னா நாமளும் என்னதான் பண்ணணும்னா சோதிக்கதான் படணும். சங்கீதம் 22:14. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் காலையும் உருவ குத்தினார்கள். 17ஆம் வசனம். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ நம்ம முன்னாடி பார்த்தீங்களா, சாட்டையால அடிச்சு எலும்பெல்லாம் என்ற அளவுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஒட்டுமொத்த நாய்கள் சூழ்ந்திருக்கின்றன, பொல்லாதவர்களின் கூட்டம். நாய்கள்ன்றது வந்து நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியல. அவங்களுக்கு எதிராக, அதாவது நாய் வந்து வெறி நாயின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை கடிக்கணும்னே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்க்காது, அவங்களுக்கு தேவை என்ன பண்ணணும்னா கடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி. அப்ப இயேசு கிறிஸ்துவ கடிச்சு கொதறக்கூடிய அந்த மனநிலையை உள்ளவங்க எல்லாருக்குமே அந்த வார்த்தை பொருந்தக்கூடியதா இருக்கு. அப்ப எல்லாமே அவங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளவு அடி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பிக்சர் பாருங்க, பிக்சர் ரத்த வெள்ளத்துல இருக்கிறது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு ஏதுவா இவர் என்ன பண்றாரு? ஏசாயா 50:6ஆம் வசனம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் காடை மயிரை பிடிக்கிறவர்களுக்கு என் காடைகளை ஒப்பு கொடுத்தேன். என்ன பண்றாருன்னா அடிக்கிறவங்களுக்கு வந்து தன்னுடைய முதுகை, நீ சாட்டையால் அடிக்கிறியா, தாராளமா அடிச்சுக்கோ. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, பிரதர் வார்த்தையால முதுகுலே குத்துறாரு. இப்பெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்க கூடியது. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஒரு மாதிரி ஈட்டி வச்சு குத்துன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதே தான் அங்க நடந்துருக்கு. அதுக்கு இவர் என்ன பண்ணிருக்காருன்னா மறுப்புலாம் தெரிவிக்கல. நீ என்ன அடிக்கிறியா, அடிச்சு கொண்டு முதுகு காமிக்கிறாருங்களா. தாடி மயிறு, அதாவது அது அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்னா தாடையில அடிக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்குமே இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சரண்டர், நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி. ஆனாலும் ஒரு விஷயம் நடக்குது. என்ன? சிலுவையில ஏற்றிட்டாங்க. அவருடைய மனநிலை என்னவா இருக்கும்? இது மட்டும் இல்ல, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். இது எங்கனாவது பொருத்தமா இருக்குங்களா? அவங்களுக்கு அது நியாயம். அதனால என்ன பண்ண, உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இணங்க நான் ஒப்பு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க பேசுறதுக்கு நான் பதிலே பேசல, மறுப்பு தெரிவிக்கல, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ண, ஃபுல்லி சரண்டர். அவங்க இஷ்டத்துக்கு மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க சிலுவையில. இத்தனைக்கும் இவங்க கூட வந்து ஒரு 10 திருடங்க இருக்காங்க. இயேசு கிறிஸ்து அந்த திருடன்ல ஒருத்தவனா இவரை வச்சுட்டாங்க. ஆமா தானே? இதுவரைக்கும் அடுத்த நாள் வந்து ஒரு கைதியை வந்து விடுதலை பண்ணணும். அப்போ கூட இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவ மட்டும் விடுதலை பண்ணக்கூடாது,
கிறிஸ்துவுக்கு பதிலா வேற ஒரு பர்சனை விடுதலை பண்ணிருவாங்க. அவர் பேர் எனக்கு சரியா தெரியல. பரபாஸ். தப்பு பண்ணி அவங்க ஒரு குற்றவாளியா இருப்பாங்க. இவர் எந்த தப்புமே பண்ணல. ஆனா அவருக்கு பதிலா இவரை விடுதலை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாங்க, இவரை தூக்கி உள்ள போட்டு அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, விடுதலை பண்ணிடுவாங்க. இவர் வந்து சிலுவையில் அடைங்க, சிலுவையில் அடைங்க, கல்லெறிங்க அப்படின்னு. சோ இதே சங்கீதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது வாசிங்க. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை வீட்டு விரட்டும் என்கிறார்கள். ஒரு மாதிரி ஏளனமா பாப்பாங்க தெரியுமா? இப்ப அது என்னால பண்ண முடியாது, வேற ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குங்களா, ஒரு மாதிரி இச்சி அப்படின்னு ஒரு மாதிரி இச்சிக்கு பேசுவாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி எல்லாம் தள்ளப்பட்டிருக்காங்களாம். நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, இவன் தேவனுடைய மனுஷன் தானே, இவன் தான் எந்த தப்பும் பண்ணல இல்ல, இவங்க எனக்கு இந்த தண்டனைக்குள்ள போகாததுக்கு முன்னாடியே தேவன் வந்து இவர் வந்து விடுவிக்கட்டும் அப்படின்னு. எல்லாமே தெரியும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னை வந்து தேவன் வந்து விடுவிக்க மாட்டார் அப்படின்னது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் வந்து இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்களே, என்னை விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரா? தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குமான தொடர்பு என்ன பண்ணிடுச்சுன்னா துண்டிக்கப்பட்டுருச்சு. எந்த அளவுக்கு அப்ப மன வருத்தத்துல இருந்திருப்பாங்க. அப்ப கூட இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணி கொடுக்கும்போது கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த காடி ஏதோ கரைச்சி குமட்டி காயின்னு சொல்லுவாங்க நமக்கு, அதை கொடுத்து குடினா எப்படி குடிக்க முடியும் சொல்லுங்க? எவ்வளவு நாக்கு வறண்டு போயிருக்கும், எவ்வளவு ரத்தம் வேஸ்ட் ஆயிருக்கும், எனர்ஜியே இல்லை சுத்தமா. அப்படிங்களா? ஆனாலும் இங்க தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரிலாம் பாடுகள் வருது அப்படின்ற பட்சத்துல நமக்கும் சபையா போற நமக்கும் இந்த மாதிரிலாம் வரும். இங்க தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவை விட்டு இருக்காரு, ஆனா ஒரு இடத்துல நம்மளை விடவே மாட்டேன்னு சொல்றாரு. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஏன் இது நம்ம இங்க பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க கிறிஸ்து மரிக்கப்படணும், ஏன்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் எடுக்கணும், அதுக்கு இவர் ஒரு ஆள் மரிக்கணும் அப்படின்றது தேவனுடைய திட்டம். ஆனா நீங்க மரிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்க எந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் இவர் தேவன் நம்ம மேல எப்படிதான் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பாதான் இருக்கிறாரு, ஒரு போதும் நம்மளை வந்து கைவிட மாட்டாருங்க. சோ அப்ப நாம எந்த ஒரு சகோதர அன்பும் நமக்கு தேவையில்லை. தேவனுடைய அன்பு, அவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னும் போது நமக்கு அநேகர் நம்ம கூடவே இருக்கிற நமக்கு அதை திரும்ப எதிராக திரும்பும் போது நம்ம வந்து எதை குறிச்சும் நம்ம தோன்று போக தேவையில்லை. எல்லாத்தையுமே தேவன் வந்து சரி கட்டுவார். நம்ம கூட யார் இருக்காங்க? எபிரேயர் 12:2. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தெல்லாம் இவர் என்ன பண்ணல, ஒரு பொருட்டாவே எண்ணல. ஆனா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்க போயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வலது பாரசத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. அந்த ஒரு ஸ்தானத்துக்கு நமக்கு தெரியும் இல்லைங்களா, இவர் சிலுவையில வந்து மரிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நம்ம வந்து இயேசு கிறிஸ்து வந்து நீங்க என்ன குறிச்சு நீங்க வந்து அழ தேவையில்ல, உங்களை குறிச்சு நீங்க கவலைப்படுங்க, ஏன்னா இது வந்து எனக்கு சம்பவிக்க வேண்டியவைகள் சம்பவிச்சிருச்சு, ஆனா நீங்க என்ன நிமித்தமா நீங்க வந்து யாரும் அழ தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா, நான் மரித்தாலும் எழுந்து 3ஆம் நாள் எழுந்து வந்து இவங்களை சந்திச்சு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கூட போயிருக்காரு. என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து எங்களுடைய பிதாவினுடைய ஸ்தலத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதை போய் நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்றேன், அது போய் நான் பண்ணிட்டு நான் உங்களை வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு இல்லைங்களா. அப்போ போயிட்டு வரமாட்டேன்னு சொல்லல, போயிட்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவருக்கான பாடுகள்ல நாம பங்காளிகளா மாறுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பா நம்மளை கூட்டிட்டு போவாரா மாட்டாருங்களா? சோ அப்ப அந்த ஒரு கடன் கொடுத்தாங்க இல்லைங்களா, இந்த சகோதரருக்கு பதிலாக நான் கொடுத்தேன்னு,
இப்போ நான் வந்து இந்த கடனை வந்து நான் உங்ககிட்ட கேட்க போறது கிடையாது. நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து மறு ஜென்மத்துல வந்து, அதாவது 2ஆம் வருகையில வந்து கூட்டிட்டு போறதுக்கான ஏதுவான எல்லா ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி விட்டுட்டு போறாங்க. இப்போ நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் மற்ற எக்லிஷாஸ்ல எல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? போன வருஷம் பஸ்காவை அந்த ஒரு நினைவு கூறுதல் மெமோரியல அனுசரிச்ச சகோதர சகோதரிகள் இப்போ இந்த வருஷம் அனுசரிக்க முடியல, அவங்களுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு. அப்போ நாம இங்க இருக்கோம் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு இன்னும் நம்மளுடைய வாழ்க்கைய மெருகேற்றி தேவனுக்கு பிரியமான காரியத்துல நம்ம வந்து அழுத்தமா ஆழமா நம்ம இன்னும் செயல்படணும். அவங்க அதெல்லாம் பண்ணதுனால அவங்களுடைய ஓட்டத்தை வந்து தேவன் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ நம்ம சீக்கிரம் முடிக்கணுமா இல்ல காலதாமதமா முடிக்கணுமா அப்படின்றத நாம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. இது இப்படியே சொல்லிட்டு எப்படி சொல்றாரு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள என்ன சிந்தை இருந்திருக்கும்? சிந்தைன்னு பார்த்தாலே தேவனை குறிச்சு மட்டும்தான் இருந்திருக்கும். அவருடைய திட்டம், அவருடைய பிளான், அதை நான் ஃபுல்லா நிறைவேற்றணும், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நான் இடர்கள் அடையக்கூடாது. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மரணத்துக்குள்ள கொண்டு போயிட்டாரு. அங்கிருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு ஜீவாத்மா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் நான் குறிச்சு பேசுறேன். அங்க மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய விலா எலும்பு அங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது யார் கூட இருந்துச்சு? அதாவது ஆதாம் அந்த இடத்துல நித்திரை அடைந்தார் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரணம்னே வச்சுக்கோங்க, புரியுதலுக்காக அவர் வந்து படுத்த படுக்கை ஆக்கி அவருடைய விலா எலும்புல இருந்து இந்த எலும்பு மஞ்சைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இருந்து தான் உருவாக்கியிருக்காங்க. யாரு? ஏவாள். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் எப்படி புரியுது அப்படின்னு பாருங்க. ஸோ அங்க ஆதாம்ல தனிமையா இருக்கிறதுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி ஏவாளை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி தான் இங்க கிறிஸ்து மரிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இங்க ஆதாமுக்கு ஒரு ஜோடி இருக்கு, கிறிஸ்து மணவாளன், அவங்களுக்கான மணவாட்டி. அப்போ கிறிஸ்து சாகணும் அப்படின்றது இருக்குங்களா இல்லைங்களா? கிறிஸ்து சாகாம சபை வராது. ஆதாம் நித்திரை அடையாம ஏவாள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மேட்சும் இந்த இதுவும் கரெக்டா பொருந்ததுங்களா? ஸோ ஆதாம் அங்க நித்திரை அடைந்தது போல கிறிஸ்துவும் இங்க என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நித்திரைக்குள்ளாக்கப்பட்டு மறிச்சிட்டாரு. ஸோ அங்க ஏவாள் வந்து ஆதாமுக்கு பிரியமான விஷயமா அது அங்க வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏவாள் பேச்சை கேட்டுட்டு ஆதாம் போயாச்சு. இங்க அப்படி சபை பேச்சை கேட்டு கிறிஸ்து வந்தா சரியா இருக்குமா? தலை அப்படின்றது யோசிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால அது என்ன சொல்லுதோ அதப்படிதான் நமக்கு இருக்கும். ஆனா இங்க மாம்சத்துல என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய ஆசைக்கு இணங்க ஏவாள் பேச்சை கேட்டுட்டு இவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா இங்க அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கிறிஸ்து நம்மளை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மறிச்சிட்டாரு, மறிச்சு எந்திரிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம சபையா அந்த ஒரு ஆயத்தமான ஒரு நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம ஆயத்தப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா மணவாளன் கிட்ட போயிடுவோம். இதே கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அங்க எப்படி ஆதாமுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது அவங்களுடைய உயிர் 2 பேருக்கிட்டே இருந்துச்சு. கிறிஸ்துவும் இருந்தாங்க அந்த இடத்துல, தேவனும் இருந்தாங்க, அதனுடைய திட்டத்துக்குள்ளதான் இருந்துச்சு. ஆனா இங்க என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து மடிக்கும் போது தேவனே இல்லை, தள்ளப்பட்டுட்டாங்க. ஏன்னா தேவன் இருந்துட்டாருன்னா எப்படியாவது இவர் தப்பு வச்சிருவாரு. இப்போ ஒரு குழந்தை வந்து, இப்போ ஏன் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வந்து ஒரு மரணத்துக்குள்ள இருக்கும்போது எனக்கு அந்த குழந்தைக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னும் போது நான் பார்க்கக்கூடிய ஒரு தருவாயில இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்? காப்பாத்தோம்னா காப்பாற்ற மாட்டோம். மாம்சீக இதுவே நான் இப்படி யோசிக்கிறேன்னா,
இவர் பிதாவின் இடத்துல அவருடைய மடியில தவழ்ந்துட்டு இருந்த ஒரு பர்சனை அவரை குறிச்சு இந்த தொடர்பை கட் பண்ணதுனாலதான் இந்த மரணம் வந்து நிகழ்ந்தது. ஒருவேளை நான் அப்படி அனுப்ப மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து நான் வந்து போக மாட்டேன்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த டிவைன் நேச்சரே வேற மாதிரி இருந்திருக்கும். யோசிக்கவே முடியாத ஒரு தருணத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால ஒப்பு கொடுத்துட்டாரு, நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, ஐ மீன் சரண்டர். ஸோ இதே தான் எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புருஷன் ஒரு இது கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்றத வசனமா சொல்றாரு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. எப்படி அங்க வந்து ஆதாம் ஏவாள் வந்து அன்பு கூர்ந்தாங்களோ அந்த மாதிரி கிறிஸ்துவினுடைய சபையிலேயே நம்ம என்ன பண்ணணுமா? கிறிஸ்துவின் சபைன்னா நான் மட்டும் போறேன்னா இல்ல நீங்க மட்டும் போறீங்களா? நம்ம எல்லாரும் தானே போறோம். அப்போ நம்ம எல்லாரும் போகணும். நம்ம என்னதான் பண்ணணும்னா எல்லாருமே அன்பாதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாசிக்கிறது 26ஆம் வசனம். தாம் அதை வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள். அதாவது நம்ம என்ன நம்மளுடைய பாவ காரியங்கள் எல்லாமே நம்ம மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துங்களேன், உடன்படிக்கை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இதுல இருந்து நமக்கு என்னென்னலாம் விலகுது அப்படின்றத வாசிக்க 27 வாசிக்கிறது. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சோ அவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. சோ இப்ப நாம என்ன பண்ணணும்? அதே மாதிரி சேம் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடைகளை நம்ம வந்து என்ன பண்ணணும்? பின்பற்றணும். அப்படின்னா நாமளும் என்னதான் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒப்பு கொடுத்துதான் ஆகணும். இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெய்யாகவே தேவனுடைய திட்டத்துக்காக தான் அவர் வந்து சிலுவையில அறிஞ்சார், அதுதான் உண்மை. ஆனா நாம பாக்குறது எப்படி பாக்குறோம்னா, இவர் எப்படி பாக்குறோம்? நம்மளுடைய பாவத்துக்காகவும் நம்மளுடைய துக்கங்களுக்காகவும் அவர் வந்து மறிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி கிடையாது. இவர் மறிச்சதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், தேவனுடைய திட்டத்துக்கு எனக்கு தன்னை ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்போ தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்யும் போது நமக்கு என்ன தேவை அப்படின்றது தேவன் அறிஞ்சு கொடுத்துருவாரு. ஒட்டு மொத்தத்தையும் சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த சபைக்கும் தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸோ அந்த ஒரு வாய்ப்பை இவர் போய் பெற்றுக்கிட்டார். அவர் அங்க இருக்கும்போது அதுலதான் இருந்தாரு. ஆனா அவருக்கான ஒரு காரியத்தை செய்யறதுக்கு என்னால முடியும்னு சொல்லி எங்க அப்பாவுடைய வேலையை நான் செய்யறதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி இவர் முன் வந்து சில விஷயங்கள் பண்ணதுனால தேவனுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா இருக்கிறார் இன்றளவும். வாசிங்க சிஸ்டர், மத்தேயு 16. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய யாரும் நான் கிறிஸ்துக்காக இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு இல்லை, சுயாதீனத்தை வந்து விட்டுட்டு அந்த ஒரு பந்தியை நம்ம வந்து அனுசரிக்க போகும்போது நம்மளுடைய குற்றம் குறைகள் என்ன அப்படின்றத நம்ம வந்து நினைச்சு பார்த்துட்டு அந்த ஒரு பந்தியில போய் நம்ம வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணத்துல நம்ம இருக்கிறோம். இது வந்து வருடாந்தரமும் வருஷத்துக்கு ஒரு முறை தான். ஸோ அந்த ஒரு ஆசரிப்பு பண்ணும்போது எப்படி நம்ம போய் ஒரு பயபக்தியா அதில் நம்ம வந்து கலந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நமக்கு வந்து நினைக்கிறதுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோடு இணையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஏன்னா சொல்லியிருக்காரு இல்லைங்களா, இந்த அப்பமானது பிற்கப்படுகிற என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு. அப்போ அதை நம்ம போய் பானம் பண்ண போறோம் அப்படின்னும் போது கிறிஸ்துவ கூட நம்ம போய் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ மாம்சீகத்துல இங்க நம்ம சில காரியங்கள் நம்ம விட்டாதான் அதை நம்ம போய் அனுசரிக்கவே முடியும். இதை வந்து அபாத்திரமா பானம் பண்றவங்களும் இருக்காங்க. வருங்காலத்துல அந்த ஒரு பாடத்தை வந்து சகோதரர்கள் மூலியமா நம்ம பார்ப்போம்.
வாசிங்க சிஸ்டர். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறவர்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகையினர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னும் இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். சோ இங்க என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்துவுக்கு விரோதமா அநேகர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கிறிஸ்துவ பகைக்கிறாங்க இல்லைங்களா. இன்னைக்கு எத்தனை பேர் பகைச்சாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட போறதே இல்லை. இன்னைக்கு நம்ம ஊழியத்துல நம்ம சரியா போயிட்டு இருந்தோம், நமக்கும் எதிராளிகள் வரதான் செய்வாங்க. இது எங்க இருந்து வருவாங்க அப்படின்னா, நம்ம நிறைய வசனங்கள் பவுல் அப்போஸ்தலர் நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. சபைக்குள்ள ஓநாயும் வருமா, சபைக்குள்ளதான் வருமா, வெளியில கிடையாது. அப்போ நாம தெளிவா இருந்துக்கணும். ஸோ நாம அழைச்ச அழைப்புல நாம என்ன பண்ணணும்னா சரியா ஓடணும். ஸோ 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிறேன் மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். இது பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு. அந்த ஒரு பாடுகளை குறிச்சு, சிலுவையின் பாடுகள், சிலுவை பற்றின உபதேசத்துல வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, நான் அனுதினமும் சாகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் எப்படியா வாழ்ந்தாருன்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. அவர் சொல்றாருங்களா, ஏன்னா அவருக்கு நமக்கு தெரியும் இல்லைங்களா, எவ்வளவு பலவிதமான காற்றுகளால அடிக்கப்பட்டு சவுக்கடி வாங்கியிருக்காரு, சொல்லடி வாங்கியிருக்காரு, ஏக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியமாய் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சத்தியமா? இயேசுவினால் உங்களுக்கு குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மேல அவர் வந்து நம்பிக்கையா சில விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பா அது அவர் சொல்றாருங்களா, நான் ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், இது முதல் சோ அப்ப கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு பந்தியில நம்ம உட்காரும் போது கிறிஸ்துவனுடைய நினைவு கூறுதல் தொடர்ந்து நம்ம தியானிச்சுட்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சரீர பிரகாரமாக இருக்கிறதுனால அநேக தரம் இடர்கள் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே சீர்தூக்கி பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ வேகமா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். சோ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம போய் சேர போறோம் அப்படின்னா, நம்மளுடைய மாம்ச இச்சையும் ஆசையும் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழிச்சிட்டணும். அப்பதான் அவருடைய வேலையில நம்ம போய் ஒரு சரியான ஒரு ஓட்டத்தை நம்மளால முடிக்க முடியும். இதேதான் பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றாரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னா விசுவாசம் இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு இல்லாம போயிடுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் மேல விசுவாசமா இருந்தா எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய பலனை வந்து தேவன் கொடுப்பார். விசுவாசம் குறைவுபட்டுருச்சுன்னா எதிராளிகள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்துடுவாங்க. சோ இந்த ஒரு ஊழியத்தை குறிச்சு எப்படி வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடர்கள் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். என்ன எதிர்ப்பு வந்தாலும் அதுல இருந்து நாங்க இடர்கள் அடையாம எல்லா விதத்திலையும், துன்பம் வந்தாலும் சரி, இன்பமானாலும் சரி, தேவனுக்கிட்ட இருந்து என்னை பிரிப்பவன் யாருன்ற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அந்த மாதிரி எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நம்ம வந்து தேவ காரியத்துல வந்து சரியா இருந்தோம்னா இதெல்லாமே வாய்க்கும். என்ன மாதிரி எதிர்ப்புகள்லாம் வரும்ன்றத தொடர்ந்து வாசிக்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும், மிகுந்த பொறுமையிலும் உபத்திரம் வருமா, அப்புறம் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலக்கங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும். ஃபைனலா அந்த மாயமற்ற அன்பிலும் இதெல்லாமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சபைக்கு ஒரு சகோதர ஐக்கியத்துக்குள்ள இது எல்லாமே சம்பவிக்குமா. யார் எப்படி வேணாலும் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி வசனம் சொல்லுது. சோ 2 கொரிந்தியர் நான் முடிக்க போறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது
வலதினது பக்கத்து ம். ஆயுதங்களை தரித்து இருக்கிறதிலும் ம். கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தனைப்பட்டாலும் ம். நிஜஸ்தராகவும். இது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்தர்ப்பத்துல எல்லாத்திலுமே உங்களுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போய் நீ எல்லாம் வந்து ஊழியத்துக்கே ஏமாத்துக்காரன்னு சொல்லிடுவாங்களாம். யாக்கோபுக்கு அன்னைக்கு அந்த இதுல பேசிக் சப்ஜெக்ட்ல பார்ப்போம் இல்லைங்களா, இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனை என்னப்படுவோமோ இதெல்லாமே நிதர்சனமா நடக்குமா. ஸோ இது எல்லாமே சம்பவிச்சாதான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான ஒரு பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா. இந்த சிலுவையின் பற்றின உபதேசம் அப்படின்ற ஒரு பாடத்துல பாத்தீங்கன்னா அநேக நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஓட்டை பாத்திரம் பாட்டா கூட பாடுவோம் இல்லைங்களா, உடைந்த பாத்திரம்னா என்னை வந்து அப்படின்னும் போது அவர் வந்து எப்பவுமே வெறுக்கக்கூடிய ஒரு மனநிலை இல்லவே இல்லை. எப்பவுமே நம்மளை வந்து சேர்த்துக்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. அப்போ நம்மளால என்ன முடியுமோ அதை தெய்வன்ட்டு நம்ம கொடுக்கும்போது அவர் வந்து வடிவமைச்சு ஒரு இடத்துல நம்மளை போய் வச்சிருவாரு. ஸோ நம்ம பார்க்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், தேவனையும் கிறிஸ்துவையும் மட்டும் நம்ம பார்க்கணும். மற்ற சகோதர சகோதரிகளை நம்ம என்னைக்குமே பார்க்கக்கூடாது. ஏன்னா இவங்களுடைய அன்பு நமக்கு தேவை. ஆனா எப்பவுமே அழியாமைக்குள்ள நம்ம போகணும்னா அவங்களுடைய அன்பும் அவங்களுடைய வழிநடத்தலும் தான் நமக்கு முக்கியம். எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் நம்ம கலக்கம் அடையாம தேவனுடைய ஓட்டத்துல நம்ம ஓடிட்டு இருந்தோம்னா தேவன் மேல இருந்து அவருடைய பலத்தை நமக்கு கொடுப்பார். ஸோ பொறுமையோட கேட்டவங்க அனைவரையும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக.